ஹலோ நண்பா, வெல்கம் பேக். நீங்கள் நம்ம என்ன பார்க்கணும்னா ஃபங்க்ஷனில் எப்படி ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது, வேல்யூ எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதை எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த டைம் எப்படி ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது. இப்போ நம்ம சில ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறோம்னா அது என்ன டேட்டா டைப்னு ஃபங்க்ஷன் முன்னாடியே சொல்லணும். ஸோ நம்ம இப்போ 2 நம்பர் பாஸ் பண்ணோம்னா அது ஒரு இன்டீஜர். அதனால் இன்ட்டு ஏ கமா இன்ட்டு பி கொடுத்தீங்கன்னா இப்போ 2 இன்டீஜர் நம்ம பாஸ் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம பாஸ் பண்ணும்போது 2 இன்டீஜர் பாஸ் பண்ணணும். ஒரு இன்டீஜர் மட்டும் பாஸ் பண்ணிட்டு ஒரு இன்டீஜர் பாஸ் பண்ணாட்டி எரர் வரும். இப்போ நம்ம 2 இன்டீஜர் பாஸ் பண்ணணும் நினச்சி போகிறோன்னா i+1, அதாவது 0வும் 0+1ம் வேல்யூ பாஸ் பண்ண போகிறோம். அதை 2 பிரிண்ட் பண்ணி காமிக்க போகிறேன். அப்போ இந்த 2 லைன் நம்மளுக்கு தேவையில்லை, யூசர்லேருந்து இன்புட் வாங்க வேண்டியதில்லை. ஸோ இதை நம்ம கமெண்ட்டாக மாற்றிக்கலாம். கசியில் கமெண்ட் கொடுக்குறது ஸ்டார் இப்படி கொடுத்து கமெண்ட் ஆயிரும். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா அந்த சம் இஸ் 1, சம் இஸ் 3, 5, 7, 9 வருது. நம்ம அந்த ஏபியை பிரிண்ட் பண்ணி காமிக்கலாம். சம் ஆஃப் ஒரு percentage d and percentage d is a கமா b கம்மா கொடுப்போம். இப்போ அவுட்புட் ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் 0வும் 1ம் பாஸ் ஆகுது. அதை 2 ஆட் பண்ணிங்கன்னா 1. அடுத்த ஆர்குமெண்ட் ஃபார் லூப் ரன் பண்ணும்போது 1யும் 2வும், அதாவது ஃபஸ்ட்டு 1 ஆகும், 5 தடவை இல்லை 4 தடவை ரன் ஆகும். அதோட +1 கூட்டி நம்மளுக்கு அவுட்புட்டில் காட்டும் போது. ஸோ 2 1 3, அப்புறம் 3யும் 2யும் கூட்டினா 5, 4ம் 3யும் கூட்டினா 7, 5யும் 4ம் கூட்டினா 9. இப்படி தான் நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் என்ன டேட்டா டைப்புன்னு. நம்ம 2 பாஸ் பண்ணுறது பார்த்து இன்டீஜர். ஸோ உங்கள் இன்டீஜர்னு கொடுக்கும். இங்கே இன்டீஜர் பதிலாக நம்ம கேரக்டர் கொடுத்தா எரர் வரும், இல்லைனா கேரக்டரை கன்வெர்ட் பண்ணிடும். பார்த்திங்கன்னா ரன் பண்ணுவோம். அவுட்புட்டில் எந்த இது பாதிப்பு இருக்காது, அதே அவுட்புட் தான் இருக்கும். ஏன்னா நம்ம உங்கள் டைப் காஸ்டிங் நடக்கும். இப்போ கேரக்டர் கொடுத்துட்டோம், கேரக்டரோட அந்த அஸ்கி வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஆனால் கொடுக்கும்போது %டே கொடுக்கனால எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ நம்ம பழையபடி இதை இன்டர்னே கொடுத்துடலாம். இங்கே நம்ம 2 நம்பர் தான் கொடுக்க போகிறோம், பாஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கோம். இங்கே அதே மாதிரி 2 நம்பர் தான் பாஸ் பண்ணணும். இப்போ நம்ம 3 நம்பர் பாஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். i+4. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் எரர் காமிக்கி 1 எரர் ஜெனரேட்டர் ரெக்வயர்ட் 2 ஆர்குமெண்ட் பட் 3 வாஸ் ப்ரொவைடட்னு வருது. ஏன்னா நம்ம இங்கே ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்கோம்னா 2 ஆர்குமெண்ட் தான் நம்ம பாஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே 3 பாஸ் பண்ணோம், அதனால் நம்மளுக்கு எரர் காமிக்கி. எவ்வளோ பாஸ் பண்ண போகிறோம்னு சொல்லுவோமோ அது டக்குனே கொடுக்கணும். கூடையும் குறையவும் கொடுக்கக்கூடாது, இல்லைனா எரர் வரும். இப்போ எப்படி ஒரு ஃபங்க்ஷனில் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சிம்பிளாக 2 நம்மளுக்கு ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். என்ன செஞ்சிடலாம், இதையும் கமெண்ட் லைனாக மாற்றிடலாம். இப்போ என்ன செய்யலாம், ரிட்டர்ன் ஏவையும் பியும் கூட்டி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும், செமிகோலன். இப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஆர்குமெண்ட் 0வும் 1ம் பாஸ் ஆகணும் நேரம் அங்கே வரும். ஃபங்க்ஷனில் இன்ட்டு ஏபி கொடுத்துருக்கோம், அதை 2 ஆட் பண்ணி ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ ஃபங்க்ஷன் ரிட்டர்னா எங்கே கால் ஆச்சோ அங்கேயே ரிட்டர்ன் ஆகும். அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நேராக இங்கே கொண்டு வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகும்போது நம்ம அந்த வேல்யூவை கெட் பண்ணதுக்கு நீங்கள் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணணும். அப்போ என்ன செய்ய போகிறோன்னா நான் இந்த இடத்துல சி, ஏன்னா நம்ம 2 வேரியபிளை கூட்டி அதை ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல சிம்பிளாக சி = இதை நான் என்ன செய்ய போகிறேன்னா அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட். இந்த இடத்துல a, b பதிலாக i+1 இந்த இடத்துல a+b பதிலாக c. ஏன்னா அந்த 2 a+b கூட்டி c ரிட்டர்ன் பண்ணி தான் நம்ம ஸ்டீலை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல i+1 பார்த்திங்கன்னா ரன் அவுட்புட் எக்ஸப்டட் எங்கே சரிங்க ஸ்டார். இப்போ ரன் பண்ணுவோம். என்ன ப்ராப்ளம் வருது, நாட் ரிட்டர்ன் வேல்யூ சாரி. இங்கே நம்ம ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் டைப்பு வாய்ட்னு கொடுத்துருக்கேன், ஆனால் நமக்கு ரிட்டர்ன் பண்ணதும் அதனால் எரர் வருது. நம்ம இப்போ ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண போகிறது என்னது, 2 ஆர்குமெண்ட்டையும் இன்டீஜர் 2 ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்க போகிறது ஒரு இன்டீஜர். ஸோ அதனால் நம்ம இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அப்போது இந்த இடத்துல ஃபங்க்ஷனில் நம்ம ரிட்டர்ன் பண்ணுற டைப்பை சொல்லணும். நான் வாய்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட். இப்போ இன்ட்டு கொடுத்தா பிரச்சனை இருக்காது. நான் ரிட்டர்ன் பண்ண போகிற ஒரு இன்ட்டுன்னு அதுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அதனால் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போ எந்த எரருமே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுவோம்.
பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை. எதிர்பார்த்த அவுட்புட் அப்போலாம் அவுட்புட் அதே தான் வந்திருக்கு. 0 1 2 2 ஆட் பண்ணி அவுட்புட்டில் வருது. இப்போ ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் ஒரு நேரத்தில் ரிட்டர்ன் பண்ண முடியும். 2-3 வேரியபிளாக ரிட்டர்ன் பண்ண முடியாது. இப்போ நான் இது கீழே ரிட்டர்ன் 6ன்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா அவுட்புட் தான் அந்த ரிட்டர்ன் 6 எக்ஸிக்யூட்டே ஆகாது கடைசி வேலை. ஏன்னா அந்த ரிட்டர்ன் A+B கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு வந்துடும். மறுபடியும் அப்புறம் இங்கே வந்தோன்னா இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபங்க்ஷன் காலம் மறுபடியும் இங்கே வரும், மறுபடியும் ரிட்டர்னு. ஸோ இந்த ரிட்டர்ன் எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஸோ சியை பொறுத்தவரை ஒரு வேல்யூ மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். 2 வேல்யூவை ஒரே நேரத்தில் ரிட்டர்ன் பண்ண முடியாது. இதான் இப்போ ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஒரு இன்டீஜர்னால நம்ம இன்டீஜர் கொடுத்தோம். இதே நம்ம ஒரு 2 நம்பரையும் டிவைட் பண்ண போகிறான்னு வச்சுக்கோங்க. டிவைட் இந்த இடத்துல டிவிஷன் போட்டுக்கலாம். டிவிஷன் இந்த இடத்துல இதை வந்து நம்ம டிவிஷன் பண்ண போது நம்மளுக்கு கிடைக்க போகிறது ஃப்ளோட்டு. ஸோ அப்போ ரிட்டர்ன் டைப்பை வந்து ஃப்ளோட்டாக மாற்றணும். ஃப்ளோட் அதே மாதிரி இப்போ ஃப்ளோட்டை ரிட்டர்ன் பண்ண போது அந்த வேல்யூ நேராக வந்து சியில் ஸ்டோர் ஆக போகுது. நம்ம சி வந்து இன்டிஜர்னு கொடுத்துருக்கோம். அப்போ சியவும் நம்ம ஃப்ளோட்டாக கொடுக்கணும். ஃப்ளோட் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃப்ளோட்னால அங்கே %F கொடுக்கணும் எங்கள் சியோட இடத்துல. ஸோ இந்த இடத்துல F. இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா டிவிஷன் ஆஃப் 0/1 0 0. ஸோ எல்லாத்துக்குமே ஆன்சர் 0 0னே வருது. ஏன் நம்பர் கொஞ்சம் பெரிய நம்பராக கொடுக்கலாம். I+1 இதை ஒரு 8 கொடுத்துக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ரன் பண்ணி பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் கரெக்டாக வருது. இப்போ 1 0 8.00 வருதே, ஏதோ பிரச்சனை. சாரி, இங்கே அவுட்புட்டில் நாங்கள் சேஞ்ச் பண்ணல, அதான் நம்மளுக்கு இந்த இடத்துல +8 I+1 கொடுக்கணும். I+1 இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 8ஆல் டிவைட் பண்ணால் 8 தான், 2 9ஆல் டிவைட் பண்ணால் 4 தான். ஸோ 3 10ஆல் டிவைட் பண்ணால் 3 3 சார் 9. ஸோ 3.00 வருது ஃப்ளோட் கிடைக்கி. ஸோ அப்புறம் நம்ம ஃப்ளோட் இன்டீஜர் அவுட்புட்டில் வந்துட்டு நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அதை ரிட்டர்ன் டைப் தக்கன சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒன்றுமே ரிட்டர்ன் பண்ணலன்னா வாய்டு. அட் டயத்தில் ஒரு வெளியே மட்டும் தான் நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஆர்குமெண்ட்டும் எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறோம், அது என்ன டேட்டா டைப்புன்னு கரெக்டாக இதில் இன்ட்டு கொடுத்துட்டு இங்கே ஃப்ளோட்டாக கொடுத்துட்டா என்ன ஆகுனா எரர் வராது, கேஸ்டிங் ஆயிரும், இன்டீஜர் வந்து ஃப்ளோட்டாக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் கொடுத்து பார்ப்போம். இந்த இடத்துல நான் வந்து ஃப்ளோட்னு கொடுக்கேன். ஃப்ளோட் பென்சில் பண்ணால் ஃப்ளோட்டை வேல்யூவாக ஏவை பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து நம்ம அப்போலாம் வந்து வெறும் 0 0 வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 4.500 3.33 அவுட்புட்டில் வந்து நம்மளுக்கு ஆன்சர் மாரி ஆகுது. ஏன்னா இது வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு அவுட்புட் வந்து பாதிக்கும். ஸோ என்ன டேட்டா டைப் கொடுக்கமோ அது தக்கன டேட்டா டைப் பாஸ் பண்ணணும், இல்லைனா அந்த டேட்டா டைப்பை அது கன்வெர்ட் பண்ணிடும். இதான் அவ்வளோதான். சியில் இன்றைக்கி என்ன பார்த்தோம்னா நம்ம ஃபங்க்ஷன் எப்படி ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறது, ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நான் ஃபங்க்ஷனில் நிறைய டைப் பாயிண்டர் யூஸ் பண்ணி அரேவை எப்படி ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுறதெல்லாம் பார்ப்போம்.